அனைவருக்கும் வணக்கம். 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூலை மாதத்திற்கான ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பி அசஸ்மெண்ட் 1 வந்து தற்போது டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் எனேபிள் செய்யப்பட்டுள்ளது. 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அசஸ்மெண்ட் மேற்கொள்வதற்கு உங்கள் மொபைலில் டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய 8 டிஜிட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப்போட ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதில் எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற மாடியூலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸை வந்து அப்டேட் பண்ணுங்கள். கிளாஸ் 4 and 5 செலக்ட் பண்ணுங்கள். சப்ஜெக்ட்ஸில் வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் கிளாஸ் டைப் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். மீடியம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் அப்டேட்டட்னு வந்திருக்கும். இப்போது ஃபார்மேட்டிவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபார்மேட்டிவ் பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் டேர்ம்னு வரும். அதில் டேர்மில் வந்து டேர்ம் 1ஐயும் செலக்ட் மந்த் அப்படிங்கிறதுல ஜூலையும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அசஸ்மெண்ட் 1 அப்படின்னு ப்ளூ கலர் பட்டன் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கிளாஸ் 4 and 5க்கு தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் 5 சப்ஜெக்ட்டுக்கான அந்த பட்டன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் ஒவ்வொரு கிளாஸ் அண்ட் சப்ஜெக்டாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதில் ஸ்டேட்டஸில் நாட் அசஸ்ன்னு இருக்கும். நீங்கள் எப்பயும் போல் கீழே இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பி கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக நீ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட காட்டி அவங்களுடைய ரெஸ்பான்ஸை ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் ஆன்சர் கொடுக்கணும். அந்த ஸ்டூடெண்ட் வரல அப்படின்னா ஸ்கிப் டு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஆப்ஷன் டுடே லாங் ஆப்ஷன்ட்னு இருக்கும். நீங்கள் ஆப்ஷன் டுடே அப்படின்னா ஆப்ஷன் டுடே கொடுங்க. லாங் ஆப்ஷன்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த அசஸ்மெண்ட் வந்து திரும்ப அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் உங்களால் கண்டக்ட் பண்ண முடியாது. அதனால் கேர்ஃபுல்லாக அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் டுடே அப்படிங்கிறத கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கான ஃபார்மேட் அசஸ்மெண்ட் பி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதே போல் 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டாக நீங்கள் இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பி வந்து கண்டக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.